ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். பாக்கியா ஹோட்டலுக்கு வந்து எல்லோரும் சாப்பிட வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை வருமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பயந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் பிரச்சனையை. குடல் குழம்பு வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறாரு. அப்புறம் பிரச்சனை ஆயிடுது. பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அப்போ 2 கஸ்டமர் வேறு வராங்க. அவங்க வந்து இங்கே வந்து ஒரே ஸ்மெல்லாக இருக்குது, சிகரெட் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. அவங்கள்ட்ட போய் பாக்கியா பேச போகிறாங்க. வேண்டாம் மேடம், நாங்கள் வேறு கடையை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிடுறாங்க. அதுக்குள்ளே உள்ள பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுது. அது வேணும், இது வேணுன்ற மாதிரி எல்லாருமே ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பாடு நல்லாவே இல்லை, காரசாரமாக இல்லை அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க பாக்கியாவை. அந்த நேரத்தில் பழனிசாமி உடனே வந்துடுறாரு. வந்து இருங்க எல்லோரும் சத்த இருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வராரு. அவங்க கேட்குறதெல்லாம் ஒரு வழியாக பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. அப்புறம் பாக்கியாவும் பழனிசாமிக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா கஷ்டமான நேரங்கள்லேயும் நீங்கள் என் கூட இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார் ஓனர் வராரு. அவர்கிட்ட வந்து நீங்கள் சொன்னதை விட அதிகமாகவே சமைச்சிருக்கோம், 50 பேருக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கோமா சண்டை வளர்த்துட்டு போயிடுறாரு. செல்வி சொல்கிறாங்க, இவர்கிட்ட எப்படிக்கா காசை வாங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர் போக்கிலே போய் பேசி எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. அப்புறம் ராதிகா அம்மா வந்து சாப்பாடெலாம் சமைச்சிட்டு ராதிகாவை சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க வந்து அவங்க அத்தைக்காக ஒரு தட்டில் போடுறாங்க. யாருக்குன்னு கேட்கும்போது அத்தைக்கு தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஈஸ்வரி வராங்க. வந்து வெளியில் வந்து டெலிவரி பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்து பாக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க. அதில் வந்து சாப்பாடு இருக்குது. கோபி தான் அனுப்பி விட்டுருக்காரு அவங்க அம்மாவுக்காக. அதை வச்சு சாப்பிட்றாங்க. அதை ராதிகா அம்மா பார்த்துட்டு மாப்பிள்ளை ஒன்றையும் சேர்த்து முக்க உடச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.